அதான் ஒரு சில கம்பெனிஸ் திடீர்னு விழுகலாம், ஆனா பல கம்பெனி வந்து அப்படி வந்து அந்த அளவுக்கு கீழே விழுகாத கம்பெனி நிறைய இருக்கு சார். ஆமா, நல்ல போற கம்பெனி நிறைய இருக்கு. நீங்க நிறைய ஸ்டடி பண்ணணும் மார்க்கெட்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி மீன்ஸ் நீங்க அந்த கம்பெனி ஒரு கம்பெனில வாங்க போறீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி முழுமையான ஒரு ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா தெரியணுங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கும் போது அவங்க ஒரு இப்போ அந்த சேர்மேன் இருக்காருன்னா அந்த சேர்மேன் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த இன்டர்வியூல வந்து நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு இவ்வளோ ஆர்டர் இருக்கு, இந்த ஆர்டர் இவ்வளோ வேல்யூவேஷன்ல எடுத்திருக்கோம், இது மூலியமா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு, ஸோ இதோட க்ரோத் வந்து இவ்வளோ இருக்கும், இப்போ இருக்கிறதோட ஒரு 10% எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து பேசுவார். பேசும்போது நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. அடுத்த குவார்ட்டரில் புக்கில் வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த குவார்ட்டர் அவர் பேசுகிறாரு, அப்போ அவர் பேசினார்னா இந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்த குவார்ட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் வந்து ஒரு 9,000 crore சேல் பண்ணியிருக்காரு. சேல் பண்ணிவிட்டு இவ்வளோ வேல்யூவேஷன் எனக்கு இருக்குது, ஆர்டர்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்குன்னா அடுத்த குவார்ட்டரில் அபவ் 9,000 சேல்ஸ் இருக்கணும். 6,000 சேல்ஸ் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தைரியமாக